வணக்கம். இன்று நாம் பார்க்கிற தலைப்பு சனி எப்போது சுபத்துவம் அடைவார். சனி என்றாலே இங்கே உயரதியாக பார்க்கும்போது அனைவருக்குமே அர்த்தம் சனி சனி என்றால் இருப்பார். ஆனால் சனி இப்படி கொடிய கோல் அல்ல. சனி மிகவும் நல்ல கோல். சனி எப்போது நல்லபடியான பலன்களை தருவார் என்றால் அவரும் ராகுவை போலவே ஒரு கிரகணம் சுபத்துடன் சுபராகும் அதுவுடன் சனி எப்போது முழுமையாக சுபடைவார் என்றால் அவருடைய திசை நல்ல செய்வார் என்றால் எந்த லக்கணமாக இருந்தாலும் உதாரணத்திற்கு இங்கே சனி வீசம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சனி அதே போல குரு இங்கே, இதெல்லாம் உதாரணம் தான். குரு இங்கே அல்லது குரு இங்கே, சரிங்களா? அல்லது குரு இங்கே இங்கே இருந்தாலும் இந்த சனி கண்டிப்பாக நன்மையை மட்டுமே செய்வார். இங்கே இருந்து குரு என்ன செய்வார்? இங்கே குரு உபாம் பார்வையாக பார்ப்பார். அடுத்து இங்கே இருக்க குரு 7ஆம் பார்வையாக பார்ப்பார். இங்கே இருக்க குரு 5ஆம் பார்வையாக சனியை சுபத்துவப்படுத்துவார். அடுத்து இன்னொரு இயற்கை சுபரான சுக்கிரன், இன்னும் குரு இங்கே இருந்தாலும் நல்லதான். ஆனால் அவர் ரொம்ப சனியோட டீவாக நடிக்கக்கூடாது, அது குருவை பாதிக்கும். அடுத்து சுக்கிரன் இங்கே இருந்தால் நல்லது. சுக்கிரன் இங்கே இருந்தால் நல்லது. அதே போல சுக்கிரன் இங்கே இருந்தால் நல்லது. இது போன்ற அமைப்புகளில் சுக்கிரனுடைய தொடர்பு இல்லை சுக்கிரனுடைய பார்வை. அதே போல புதன் இங்கே இருந்தால் நல்லது, அல்லது இங்கேயும் புதன் இருந்தாலும் அந்த சனி சுபத்துவம் அடைந்து யோகத்தை மட்டுமே செய்வார். சனி என்பது ஒரு கொடுமையான கோல் என்று சொல்லலாம். அப்படி அல்ல. அவருடைய தீய கதைகள் எப்போது வழிகாட்டப்படுதோ, எப்போது வழிகாட்டப்படும் அவர் நீசம் அடைந்த போது அவருடைய கதிர் வீழ்ச்சி கிடைக்காது. அப்போது உங்களுடைய தொடர்பை பெறும்போது கண்டிப்பாக அவருடைய திசையில் ஒரு உன்னதான பலன்களை சரிசூரப்படுவான் கண்டிப்பாக செய்வார். அவர் எப்போ செய்வார்? அவரே காரத்துவமாகிய நம்முடைய 2 வீடியோவில் ஆல்ரெடி சொல்லிடுவோம். அந்த காரத்துவம் இரும்பு பிளாஸ்டிக் டயர் போன்ற கருவின பொருட்கள் கறி போன்ற துறைகளில் அவருடைய காரத்துவத்தில் அவர் அந்த ஜாதகரை முதன்மைப்படுத்துவார். நீங்கள் நம்மளுடைய ஜாதகம் கேட்குறீங்க, ஜாதகம் நம்மளுடைய பார்ப்பதற்கு இந்த எண்ணெய் தொடர்பு கொள்ள வேண்டும். 70 10 73 13 65 ஜாதகமாக எவ்வளோ ஃபீஸ் கேட்குறீங்க? ஜாதகத்துக்கு 200 200 ஆர்எஸ் தான் ஃபீஸ். தேவைப்படுவார் நம்முடைய எண்ணெய் தொடர்பு கொண்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து உங்களோட ஜாதக பலன் தெரிஞ்சுக்கலாம். இதான் நம்மளுடைய ஜாதக ஃபீஸு, இது நம்மளுடைய குழந்தைகள். ஓகேவா? சந்தேகம் தெரிஞ்சா எப்போ வேணால் பார்க்கும்போது உங்களோட ஜாதக பலன் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். திருக்குறிப்பு தொண்டர் திருநிலையம் காரைக்குடி.